ஓம் சரவணபவ. அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழ் பாடல்களை பாடுவதால் மன அமைதி, நோய் தீரும் ஆற்றல், சிறந்த வாக்கு வன்மை மற்றும் நினைவாற்றல் ஆகியவை கிடைக்கும். மேலும் வாழ்க்கையில வரும் தடைகள் நீங்கி கல்வி, தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகும் என்பது அதை அனுபவித்த பக்தர்களின் நம்பிக்கை ஆகும். திருப்புகழை தேவாரம், திருவாசகம் போல மந்திர நூலாகவும், நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ்பாடும் நூலாகவும், முருகன் மீது பக்தி கொண்டோர் முருகனின் பக்தர்கள் பின்பற்றும் நூலாகவும் இதை கருதுகின்றனர். இப்படி பெருமை வாய்ந்த நமக்கு அமிர்தமாக கிடைத்த திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாடல் 376 இருந்து 380 வரைக்கும். பாடல் 376. கயல் விழித்தேன் என செயல்களித்தாயென கனவ கெட்டேன் என பெருமாது கருது புத்ரா என புதல்வர் அப்பா என கதறிட பாடையிற்றலை மீதே பயில் குல தாரழ பழைய நட்பாரழ பறைகள் கொட்ட ஆவர சமனாரும் பரியகை பாசம் விட்டெறியும் போது என்னை பரிகரித்து ஆவியை தரவேணும். அயிலற சேவல் கைக்கு இனி தர தோகையுற்று அருணையிற் கோபுரத்து உறைவோனே அமரர் அத்தா சிறு குமரி முத்தா சிவ தரிய சொற்பாவலர்க்கு எளியோனே புயல் இழைப்பாறு பொற்சைல மொய் சாரலில் புனமர பாவையை புணர்வோனே பொடிபட பூதர தொடுகடர் சூரனை பொறுமுழு சேவக பெருமாளே. பாடலின் பொருள்: கண் விழித்து உனக்கு எத்தனை நாள் பணிவிடைகள் செய்தேன், என்னை செயலற்று போக செய்துவிட்டாயே என்றும், கணவனே உன்னை இழந்து நான் அழிந்து போனேனே என்றும், மனைவி அழவும், என் கருத்திலேயே நிலைத்து நிற்கும் மகனே என்று தாயார் அழவும், புதல்வர் அப்பா என கதறி அழவும், பிணத்தை வைத்த பாடையின் தலைமாட்டில் நின்று பழகிய சுற்றத்தார் அழவும், பழமையான நட்பினர்கள் அழவும், பறைகளை முழக்கி கொண்டு பலர் வரவும், யமனும் பருத்த கையில் உள்ள பாசக்கயிற்றை என் மீது விட்டெறியும் அந்த தருணத்தில் என்னை காப்பாற்றி உயிரை தந்தருள்க. வேலும் தர்ம நெறி வழுவாத சேவர் கொடியும் கைகளில் இனிது விளங்க மயில் மீது விளங்கி திருவண்ணாமலை கோபுரத்து வாயிலில் வீற்றிருப்பவனே, தேவர்களுக்கு தலைவனே, அவர்களிடையே வளர்ந்த சிறிய குமரி தேவயானையை முத்தமிட்டு மகிழ்வோனே, சிவபிரானை அருமையான சொற்களால் பாடும் புலவர்களுக்கு எளியவனே, மேகங்கள் தங்கி இளைப்பாரும் அழகிய மலையாம் வள்ளி மலையின் நெருங்கிய மலைச்சாரலில் திணைப்புணம் காத்த வேடர்குல பெண் வள்ளியை கூடியவனே, தூளாகும்படியாக கிரௌஞ்ச மலையோடும் கடலில் மாமரமாக நின்ற சூரனோடும் போர் புரிந்த பரிபூரண பராக்கிரமத்தை உடைய பெருமாளே. பாடல் 377. கருவு மிக்கு ஆவியை கலக்கும் அக்காலன் ஒத்து இலகு கண் சேல் கழிப்புடன் நாட கருதி முற்பாடு கட்டளை உடல் பேசி உள் களவினில் காசினுக்கு உறவாள் உற்று உருமலர் பாயலில் துயர் விளைத்து ஊடல் உற்று உயர் பொருட்கு ஓதி உட்படு மாதர் ஒரு வினைக்கே உளத்து அறிவு கெட்டேன், உயிர்ப்புனை இணை தாழ் தனை தொழுவேனோ, மறை எடுத்து ஓதி வச்சிரம் எடுத்தானும் மைச்செறி திரு கோலமுற்று அணைவானும் மறைகள் புக்கார் என குவடு நெட்டாழி வற்றிட அடல் சூரனை பொறும் வேளா அறிவுடைத்தாரும் மற்றுடன் உனை பாடல் உற்று அருணையில் கோபுரத்து உறைவோனே, அடவியில் தோகை பொன் தடமுளைக்கு ஆசை உற்று அயருமச் சேவக பெருமாளே. பாடலின் பொருள்: கோபம் மிகுந்து உயிரை குலையச் செய்யும் அந்த யமனை போன்று விளங்கும் சேழ்மீன் போன்ற கண் மகிழ்ச்சியுடன் விரும்பி பார்க்க யோசனை செய்து முன்னதாகவே உடலுக்கு அளவான பொருள் இவ்வளவு என்று பேசி உள்ளத்தில் வைத்த கள்ளத்தனத்தால் பொருளுக்கு தக்க உறவு பூண்டு பொருந்திய மலர்படுக்கையில் துயரத்தை உண்டு பண்ணியும் பிணக்கு உற்றும் அதிக பொருள் தர வேண்டும் என்று கூறி உட்படுகின்ற விளை மாதர்கள் கடிந்து கூறும் துன்பத்துக்கு என் உள்ளத்து அறிவை இழந்தவன் நான். என் உயிருக்கு பிறவிக்கடலை கடக்க தெப்பம் போல உதவும் உனது இரு திருவடிகளையும் தொழமாட்டேனோ. வேதங்களை எடுத்து ஓதுபவனாகிய பிரமனும் வஜ்ராயுதத்தை ஏந்திய இந்திரனும் மேகம் போல கருமை நிறம் நிறைந்த அழகிய கோலத்தை கொண்டு சேரும் திருமாலும் சூரனுக்கு பயந்து மறைவிடம் தேடி தன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளார்கள் என்ற காரணத்தால் மலைகளை கொண்ட நெடிய கடல் வெற்றி போக வலிமை வாய்ந்த சூரனோடு போர் செய்யும் வேளவனே, அறிவு வாய்ந்த பெரியோர்களும் என்னுடன் கூடி யான் பாடும் சந்த பாக்களால் உன்னை பாட திருவண்ணாமலையில் கோபுரத்தில் மகிழ்ச்சியுடன் வீற்றிருப்பவனே,
வள்ளிமலை காட்டில் மயில் போன்று உலாவும் வள்ளியின் அழகிய உள்ளத்தை ஆசையடைந்து சோர்வு கொண்ட வலிமை வாய்ந்த பெருமாளே. பாடல் 378. பரியகை பாசம் விட்டெறியும் அக்காலனுள் பைனுயிர் போய் அகப்பட மோக படியில் உற்றார் என பலர்கள் பற்றா அடற்படர் எரி கூடுவிட்டு அலை நீரிற் பிரியும் இப்பாதக பிறவியுற்றே மிக பிணிகளுக்கே இழைத்து உழல் நாயேன் பிழைப்பொரு தாயென பழுதறுத்து ஆளென பிரியமுற்று ஓதிட பெறுவேனோ கரிய மெய் கோலமுற்ற அரியின் நற்றாமரைக்கு அமைவ பற்றாசைய கழலோர் முன் களை வகுத்து ஓதி வெற்பது தொலைத்தோன் இயற் கடவுள் செவ்வேள் கை கொடியோ என்று அரியனர் பாடலை தெரியும் உற்றோர்களுக்கு அருணையிற் கோபுரத்து உறைவோனே அடவியிற் ரோகை பொற்றட முளைக்கு ஆசையுற்று அயரும் அச்சேவக பெருமாளே. பாடலின் பொருள். பருத்தமான கயிறாகிய பாசக்கயிறை விட்டு வீசும் அந்த யமனிடத்தே இந்த பயனுள்ள உயிர் போய் அகப்பட்டுக் கொள்ள ஆசை வைத்து பூமியில் சுற்றத்தார் எனப்படும் பலரும் என் உடலை பற்றி கொண்டு பலமாக படர்ந்து எரியும் நெருப்பில் இந்த உடலை கிடத்திவிட்டு தாங்கள் அலை வீசும் நீரில் குளித்துவிட்டு பிரிந்து போகும் பாவத்துக்கு இடம் தருகின்ற இந்த பிறவியை அடைந்தே மிகுந்த நோய்களால் இழைத்து திரிகின்ற நாயினும் கீழான எனது குற்றங்களை பொறுத்தவனே என்றும் என் பிழைகளை களைந்து ஆண்டருள்வாய் என்றும் அன்பு கொண்டு நான் உன்னை ஓதி புகழும் பாக்கியத்தை பெறுவேனோ. கரிய உடலின் நிறம் கொண்ட திருமாலின் நல்ல தாமரையை ஒத்த கண்ணையே மலராக கொள்வதற்கு ஆசை கொண்ட அந்த திருவடியை உடையவராம் சிவபெருமானின் முன்பு கலைகளின் சாரமாம் பிரணவ பொருளை எடுத்து உபதேசித்தவன் கிரௌஞ்ச மலையை தொலை செய்தவன் தகுதி வாய்ந்த கடவுள் சிவந்த சேவர் கொடியை கையிலேயே கொண்டவன் என்றெல்லாம் அருமையான நல்ல பாடல்களை தெரிந்து கூறும் அடியார்களின் கூட்டத்துக்காக திருவண்ணாமலையில் கோபுரத்தில் வீற்றிருப்பவனே காட்டில் வசித்த மயில் போன்ற வள்ளியின் உள்ளத்தை தழுவ ஆசை கொண்டு தளர்ச்சி அடைந்த அந்த பராக்கிரம பெருமாளே. பாடல் 379. தருணமணி வான் நிலத்தில் அருணமணி ஆளவிட்ட தழல் அமளி மீது எரிக்கும் நிலவாளே தலைமை தவிரா மனத்தின் நிலை அறியாது எதிர்த்ததரு கண்மத வேள் தொடுத்த கணையாளே வருணமட மாதர் கற்ற வசையின் மிகை பேச முற்றும் மருவும் எனது ஆவி சற்றும் அழியாதே மகுடமணி வார் இசைக்கும் விகடம் அது உலாவும் சித்திர மயிலின் மிசை ஏறி நித்தம் வரவேணும் கருணை அகலா விழிச்சி களபம் அழியா முளைச்சி களவி தொலையா மரத்தி மணவாளா கடுவுடைய அரா நிறைத்த சடில முடி மீது வைத்த கடி அமலர் ஆதரித்த கழவீரா அருணமணியால் அமைத்த கிரண மணி சூழும் வெற்றி அருணை நகர் கோபுரத்தில் உறைவோனே அசுரர் குலம் வேறறுத்து வட அனலை மீது எழுப்பி அமரர் சிறை மீள விட்ட பெருமாளே. பாடலின் பொருள். தக்க சமயம் பார்த்து ஒளிகொண்ட ஆகாயத்தில் நின்று செம்மணி நிறத்தினாய் விஷத்தை கலந்த நெருப்பை எனது படுக்கையின் மேல் வீசுகின்ற சந்திரனாலும் தலைவனிடத்தில் நின்றும் நீங்காத என் மனதின் நிலைமையை அறியாது என்னை எதிர்த்த கொடியவனான மன்மதன் செலுத்திய மலர்பானங்களாலும் பல இனங்களை சேர்ந்த அறியாமை கொண்ட பெண்கள் தெரிந்து பேசும் வசை மொழிகளின் மிகுதியான வம்பு பேச்சாலும் உன்னிடம் முழுமையும் ஈடுபட்டிருந்த என்னுடைய ஆவி கொஞ்சமும் அழியாமல் உச்சி கொண்டையும் நேர்த்தியான கடிவாழவாரும் கட்டியுள்ள ஒய்யாரமாய் உலாவுகின்ற அழகிய மயிலின் மீது ஏறி நாள்தோறும் நீ வரவேண்டுகின்றேன். கருணை நீங்காத கண்களை உடையவள் சந்தன கலவை அழியாத உள்ளத்தை உடையவள் சேர்க்க இன்பம் நீங்காத மரக்குலத்தவளாகிய வள்ளியின் கணவனே விஷமுடைய பாம்புகளின் வரிசையே ஜடா மகுடத்தின் மேல் வைத்த சிறிது மாசும் இல்லாத குணத்தவரான சிவபெருமான் போற்றி வணங்கிய திருப்பாதங்களை உடைய வீரனே சிவந்த ரத்தினங்களால் அமைக்கப்பட்டது போன்ற ஒளி பொருந்திய சூரியன் வலம் வரும் வெற்றி விளங்குவதான திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது வீற்றிருப்பவனே அசுரர்களுடைய குலத்தை வேருடன் அறுத்து யுக முடிவில் வட துருவத்தினின்று வரும் பெரிய நெருப்பாகிய வடவாக்கினி போன்ற தீயை அவர்கள் மீது செலுத்தி தேவர்களை சிறை நின்றும் மீழ்வித்த பெருமாளே. பாடல் 380. முழுகி வடவா முகத்தின் எழு கனலிலே பிறக்கும் முழுமதி நிலாவினக்கும் வசையாலும் மொழியும் மடமாதருக்கும் இனிய தனிவே இசைக்கும் முதிய மதராஜனுக்கும் அழியாதே புழுகு திகழ் நீப மத்தில் அழகிய குரா நிறைத்த புதுமையினில் 6 இரட்டி புயம் மீதே புணரும் வகை தான் நினைத்தது உணரும் வகை நீல சித்திர பொறும் மயிலில் ஏறி நித்தம் வரவேணும் எழுமகர வாவி சுற்றும் பொழில் அருணை மாநகருக்குள் எழுத அரிய கோபுரத்தில் உறைவோனே இடைத்துவள வேடுவச்சி படம் அசையவே கனத்த இளமுளை விடாத
சித்திரமணி மார்பா, செழுமகுட நாகம் மொய்த்த ஒழுகு புனல் வேணி வைத்த சிவனை முதல் ஓதுவித்த குருநாதா, திசைமுகன் முராரி மற்றும் அரிய பல தேவர் உற்ற சிறையடைய மீள விட்ட பெருமாளே. பாடலின் பொருள். வடவாமுக அக்னியில் முழுகி அங்கு பெற்ற சூட்டுடன் தோன்றும் பூரண சந்திரனுடைய ஒளி கிரகணங்களுக்கும் நிந்தனை பேச்சு பேசும் அடமையுடைய மாதர்களுக்கும் இனிமை வாய்ந்த ஒப்பற்ற புல்லாங்குழலின் இசை ஒலிக்கும் பழையவனாகிய மன்மதராஜனுடைய சேட்டைகளுக்கும் உட்பட்டு நான் அழிந்து போகாமல் புனுகு சட்டத்திலும் மனம் விளங்கும் கடம்பிலும் அழகிய குறாமலரிலும் வரிசையாக அமைந்த மாலைகளின் புதுமை தோற்றம் கொண்ட உனது பன்னிரு புயங்களின் மேல் தழுவிச் சேரும் வழியையே நான் நினைத்துள்ள உண்மையை உலகோர் தெரியும்படி நீல நிறம் கொண்ட அழகிய சண்டை செய்ய வல்ல மயிலில் ஏறி நாள்தோறும் வர வேண்டும். மகர மீன்கள் துள்ளி எழும் தடாகங்கள் சுற்றிலும் உள்ள சோலைகள் சூழ்ந்த திருவண்ணாமலை என்னும் நகரில் எழுந்தருளியுள்ள எழுதுவதற்கு முடியாத அழகுடைய கோபுரத்தில் வீற்றிருப்பவனே, இடைத்துவள வேட பெண் வள்ளியின் ஆடை அசையவும் அவளின் தாய்மை உள்ளத்தை விடாமல் இறுக பிடித்து கொண்ட அழகிய மார்பனே, செழுமை கொண்ட பனாமுடிவுடைய பாம்பு நெருக்கமாக ஒழுகி விழும் கங்கை நீர் இவற்றை சடையில் தாங்கிய சிவபெருமானுக்கு முன்பு பிரணவத்தை உபதேசம் செய்த குருநாதனே, பிரமன், திருமால் பின்னும் பல அருமையான தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சூரனின் சிறை நின்றும் அவர்கள் மீளும்படி வெளிக்கொண்டு வந்த பெருமாளே. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.